அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு, நாளை புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள். நம்முடைய குடும்பத்தில் வறுமையெல்லாம் போகணும், குடும்பத்துக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ள பண கஷ்டங்கள் இது எல்லாமே போகிறதுக்கு நாளை பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடிய 2 முக்கியமான பொருட்கள். இதை வச்சு மட்டும் நீங்கள் வழிபட்டு பாருங்களேன். கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் நம்முடைய பெருமாளுடைய அனுகிரகத்தில் உங்கள் குடும்பத்துக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட மிக எளிமையான ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள். எப்பயுமே ஒரு மாதத்துடைய துவக்கத்தில் நம்ம செய்கின்ற சின்ன வழிபாடுகள், சின்ன ஒரு தீபம் ஏற்றினா கூட போதும், அதற்கு நல்ல அக்ஷய பலன் நமக்கு தேடித்தரும். ஆனால் நாளைக்கு ரொம்ப விசேஷமான பெருமாளுக்கு உரிய ஒரு மாதம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பௌர்ணமி இருக்குது, செவ்வாய்க்கிழமை, அப்படி நம்ம நிறைய விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு நாளில் நம்ம செய்கின்ற ஒரு சின்னதான ஒரு மாற்றம், அதுவும் பூஜை அறையில் இந்த பொருட்கள் மட்டும் வைத்து நம்ம வழிபட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான் ஆகும். எல்லாத்தையுமே கண்ணை மூடி நீங்கள் பேசாமல் இருந்த போதும் நம்முடைய வாழ்க்கையை பெருமாள் பார்த்துக்குவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பதிவு. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாள். அதுவும் மட்டும் இல்லாமல் முருகனுக்காக இருக்கட்டும், நம்முடைய பெருமாளுக்காக இருக்கட்டும், மகாலட்சுமி தாயாருக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு உகந்த நாள். இந்த நாளில் நம்ம வீட்டில் செய்ய போகின்ற எளிமையான ஒரு சின்னதான ஒரு பரிகாரம். இதற்கு ரொம்ப நீங்கள் செலவு செய்யணும் அப்படின்லாம் தேவையில்லைங்க. நம்முடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப எளிமையான பொருட்கள் தான். ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்கே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு பண கஷ்டமாக இருந்தாலுமே அந்த எல்லா கஷ்டமும் நமக்கு கண்டிப்பாக தீருங்கிறது ஒரு ஐதீகம். நம்முடைய பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் நல்லபடியாக இருக்குங்க. இதை நீங்களே அந்த மாற்றத்தை பார்க்கலாம். நாளைய தினத்தில் நமக்கு பௌர்ணமி திதியும் வந்திருக்கிறதுனால இதை நீங்கள் நாளைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதுவும் நாளை முதல் நாளுங்கிறதுனால நிறைய பேர் காலையில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களால காலையில் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமோ அந்த நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள். இதற்கு நாளைக்கு நம்முடைய வீடுகளில் சின்னதான ஒரு அகல் தீபம், நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம், எப்பயுமே பெருமாளுக்கு உரிய ஒரு நாட்களில், அதுவும் அகலில் நீங்கள் சின்னது கொஞ்சோண்டு ஒரு நெய் விட்டு ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சால் கூட போதும். அந்த தீபம், நெய் தீபத்தை மட்டும் நீங்கள் அதில் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக அந்த ஒரு தீபத்தை நீங்கள் நாளைக்கு ஏற்றி வைக்கணும். ஏற்றி வைக்கிறப்ப நம்முடைய மனசில் குடும்பத்தில் நல்ல அந்த கஷ்டங்கள்லாம் போகணும்ப்பா, நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும் பெருமாளை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக பெருமாள்கிட்டையும் தாயார்கிட்டையும் நல்லா தாராளமாக நீங்கள் வேண்டிக்கணும். சுவாமிக்கு உங்களுக்கு என்ன நிவேதனம் வைக்க முடியுமோ வைக்கலாம். அப்படி இல்லைம்மா எங்கக்கிட்ட அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லைன்னா 2 கல்கண்டு, ஏன்னா இதற்காக நீங்கள் வேணால் ஒரு சின்னதான ஒரு கல்கண்டு பேக்கெட் கூட வாங்கி வச்சுக்கலாம். எப்பயுமே இந்த மாதம் முழுக்க நமக்கு புரட்டாசி மாதம், புதன்கிழமையாக இருக்கட்டும், சனிக்கிழமையாக இருக்கட்டும், ஏகாதேசி, அது மாதிரி இந்த புரட்டாசிக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது. எல்லாருக்கும் எல்லா நாட்கள்லையுமே நமக்கு சுவாமிக்கு நிவேதனம் பண்ண முடியாது. அந்த டைமில் அதுவும் பெருமாளுக்கு இந்த கல்கண்டு நிவேதனங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான நிவேதனம். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கும், நமக்கு விலையும் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த டைமண்ட் கல்கண்டு இருக்குது பார்த்திங்களா, குட்டியாக, அதை நீங்கள் வாங்கி ஒரு டப்பாவில் கூட போட்டு சுவாமி ரூமில் வச்சுக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் சுவாமிக்கு விளக்கேற்றுறீங்களோ அப்போல்லாம் 2 கல்கண்டையும் சுவாமிக்கு நிவேதனமாக வச்சு பாருங்களேன், அதுக்கு அவ்வளோ ஒரு விசேஷ பலன்கள் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட அந்த கல்கண்டை சுவாமிக்கு நாளைக்கு நீங்கள் நிவேதனமாக வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பச்சரிசி, நீங்கள் இப்போ புதுசாக உங்கள் வீட்டில் பச்சரிசி இருக்குன்னா நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இல்லை எங்கள் கிட்டே ஏற்கனவே பண்ணியிருக்கோம், உபயோகப்படுத்தியிருக்கோம், ஆனால் நாங்கள் அதை வச்சுருக்கோம் டப்பாலன்னா நீங்கள் அதையே கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசி எப்பொழுதும் சொல்கிறது தான் மகாலட்சுமியோட ஒரு அம்சம். அதுவும் இந்த பௌர்ணமி தேதியில் மாலை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயமானது குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யங்களும் தரும். அதை ஒரு பித்தளை தட்டில் 2 கைப்பிடி, பெரிய பித்தளை தட்டு எடுத்துக்க வேணாம், பூஜைக்கு விளக்குக்கெல்லாம் எடுத்துக்கிற அந்த ஒரு பித்தளை தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்னதான ஒரு மீடியம் சைஸான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதில் 2 கைப்பிடி அளவு, அதிகமாக வேணால் 2 கைப்பிடி அளவு மட்டும் பச்சரிசியை கொட்டி நம்முடைய கையாலே அப்படி பரப்பி விட்டுட்டு நம்முடைய மோதிர விரலில் நம்ம எழுதுகின்ற ஒரு வார்த்தை,
ஸ்ரீம்ங்கிற ஒரு வார்த்தை, அதாவது தமிழில் ஸ்ரீம்னு இப்போ எழுதி காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்ரீம்னு. இப்போ தமிழ் எங்களுக்கு தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும் கேட்டாலும் தாராளமாக நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம் ஸ்ரீம்ங்கிற ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய மோதிர விரலால் இந்த அரிசி மேலே நீங்கள் எழுதணும். அரிசி மீது எழுதிட்டு அதில் 2 துளசி இலை, இவ்வளோதான், துளசி இலையை மட்டும் வச்சுட்டு அந்த தட்டுக்கு முன்னாடி அமர்ந்து நம்ம ஏற்கனவே தீபம் ஏற்றிருப்போம். சுவாமிக்கு நம்ம எப்பயும் போல் உங்களுடைய பூஜைகள் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பெருமாள் கிட்ட அந்த தட்டை முன்னாடி உட்காந்து ஆத்மார்த்தமாக உங்களுக்கு என்ன வரங்கள் நாளைக்கு வேணுமோ பெருமாள்கிட்டையும் தாயார்கிட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஏன்னா இந்த ஸ்ரீம்ங்கிறது மகாலட்சுமியோட ஒரு பீஜ மந்திரம். அந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அந்த ஒரு மந்திரத்தை எழுதிட்டு, அதுவும் அந்த மகாலட்சுமியோட அம்சமான பச்சரிசியில் நம்ம எழுதி நம்ம இது மாதிரி உங்களுடைய வரங்கள் என்ன வேணுமோ நம்ம கேட்குறீங்க சொல்லி முடிச்சுட்டு சுவாமிக்கு இதெல்லாம் தீபங்கள் இதெல்லாமே காமிச்சு முடிச்சுட்டு நம்ம அந்த தட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தட்டோடு நீங்கள் எடுத்துகிட்டு போய், அதாவது பித்தளை தட்டில் நம்ம பச்சரிசி பரப்பியிருப்போம், ஸ்ரீம்னு எழுதுறீங்க, 2 துளசி வச்சுட்டு தான் ஸ்ரீம் நம்ம எழுதுகிறோம். இந்த தட்டை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுடைய பீரோவில் வச்சிடணும். அவ்வளோதான். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக, அதாவது நாளை முதல் நாள் பௌர்ணமி தேதி, நாளைக்கு முழுக்க இந்த ஒரு அந்த தட்டு அந்த அரிசியோடு சேர்ந்து அந்த துளசி எல்லாமே சேர்ந்து பீரோவில் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாளைக்கு, இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, அடுத்த நாள் புதன்கிழமை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த தட்டை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு துளசியானது உங்கள் பீரோலே நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அரிசியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ நீங்கள் என்ன இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சமைக்கிறீங்க, நம்ம சமையலுக்கு நீங்கள் எப்பயும் போல் உபயோகப்படுத்திக்கலாம். பிரசாதமாக பொங்கல் மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். ஆனால் இது நம்ம எப்படி இந்த பொங்கல் பண்ணி நம்ம பிரசாதம் இது பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பொங்கல் பொங்கி வழிவது போல் நம்முடைய வீட்டில் கண்டிப்பாக செல்வக்கடாட்சம் நிரம்பி வழியுங்கிறதுல இதில் உங்களுக்கு எந்தவித சந்தேகம் வர வேணாம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். அதுவும் பௌர்ணமி நாள் ஃபுல்லாக அந்த நம்ம அரிசியாக இருக்கட்டும், அந்த ஸ்ரீங்கிற மந்திர வார்த்தை, துளசி, இது எல்லாமே நம்முடைய வீட்டு பீரோவில் நம்ம வச்சு நம்ம பூஜை பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்பிக்கையோடு இதை நம்ம செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நிச்சயமாக எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் சீக்கிரமாக அதில் விமோசனம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு, நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். பூஜை பண்ண அந்த துளசி உங்கள் பீரோவில் கேஷ் பாக்ஸில் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அதற்கு மேல் பணமோ நகையோ நம்ம என்ன வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கூட நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அது காய்ந்து போனாலும் தவறே கிடையாது. இந்த ஒரு எளிய ஒரு பூஜை மட்டும் நாளைய தினம் நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் பெருமாள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒளியேற்றுவார். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.